ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் அப்டின்னாச்சுன்னா, நம்ம சிஞ்சினி பீச்ல இருக்கோம். இந்த சிஞ்சினி பீச் எங்கடா இருக்கு அப்டின்னாச்சுன்னா, கண்டிப்பா தமிழ்நாட்ல இல்லங்க. இது மகாராஷ்டிராவுல இருக்கு. இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்டின்னாச்சுன்னா, மகாராஷ்டிராவுல இருக்கோம். மகாராஷ்டிராவுல மும்பைல, போய்சர்ல தானு இதுல வந்துட்டு தானு சைட்ல வந்து இந்த பீச் இருக்கு. பார்க்கவே வந்து ரொம்ப அழகான பிரம்மாண்டமான பீச்சுங்க. என்னடா தமிழ்ல பேசிட்டு இருந்த புள்ள என்னடா மகாராஷ்டிராவோடது போடுது அப்படின்னாச்சுன்னா, நம்ம வந்து மகாராஷ்டிரால தான் சொந்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ, அதனால மகாராஷ்டிரா பீச்ச தானே போட முடியும். அதனால நீங்க எதுவும் தப்பா நினைக்காங்க. சூப்பரா இருக்குங்க. ரொம்ப அழகான பீச்சு. ரொம்ப சைலண்டா இருக்கும். அப்பா இதுவரைக்கும் நான் வந்து எப்பவும் வெளிய போணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு போறது வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து கூட்டு போற ஒரே ஒரு பீச் எது அப்படின்னாச்சுன்னா, அந்த சிஞ்சினி பீச் தான். பார்க்குறதுக்கு செமையா இருக்கும். ரொம்ப சைலண்டா இருக்கும். அதுவும் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்னா இந்த இடத்துல வந்து அவ்வளவு கூட்டம் அலமோதுங்க. அவ்வளவு கூட்டம் வந்து கால் கூட வைக்க முடியாது. மற்ற நேரத்துலனா ரொம்ப வந்து ஃப்ரீயா ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஹோலி டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ரொம்ப வந்து பிஸியான பீச்சா இருக்கும். ஆனா, ஹோலி டைம்ல வந்துட்டு இது என்ன சொல்லுவாங்க, சூரிய குளியல் சொல்லுவாங்கல்ல, அது குளியல் போடுறதுக்கு வந்துட்டு செமையான பீச் இதுதாங்க. நான் வந்துட்டு ஒரு ஒரு 3, 4 வாட்டி வந்துட்டு இந்த பீச்சுக்கு வந்து நான் ஹோலி டைம்ல வந்திருக்கேன். அப்ப பார்த்தாலே செம்மையா இருக்குங்க. மக்கள் எல்லாரும் அங்க தான் இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். போய்சர் மக்கள் எல்லாரும் அங்க தான் இருப்பாங்க. எல்லாருமே வந்து சூரிய குளியல் போட்டுட்டு இருப்பாங்க. அவ்ளோ வெயில் அடிச்சாலுமே அந்த பீச்ல இருக்கும்போது வந்து, அந்த இடம் வந்து பார்க்கயே வந்து அழகா இருக்கும். இப்ப பிள்ளைங்க வந்துட்டு தண்ணிய விட்டு வெளிய வரவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கும். நாங்க வந்து அடிக்கடி இந்த பீச்ச வந்து விசிட் பண்ணியிருக்கோம். எப்பவுமே வந்துட்டு எப்பயாவது வெளிய போணும்ப்பா அப்படின்னு சொன்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு நாங்க வந்து பீச்சுக்கு போலாம் அப்படின்னாச்சுன்னா, நாங்க ஃபர்ஸ்ட்டு டிசைட் பண்ற பீச் இதுதான். ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துல இருக்குது இந்த பீச் மட்டும் தானே. அப்ப கண்டிப்பா வந்து நாங்க இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவோம். ரொம்ப அழகா இருக்குங்க. அதுவும் இல்லாம பண்டிகை இல்லாத சமயத்துல இந்த பீச்சுக்கு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த இடம் வந்துட்டு அவ்ளோ சைலண்டா இருக்குங்க. அதுவும் இல்லாம ஒரு எப்பவுமே வந்து நீங்க எத்தன வாட்டி வந்தாலுமே இந்த பீச்சுக்கு வந்தா அழுக்கவே அழுக்காது. நல்லா சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம இன்னொன்னு என்ன அப்டின்னாச்சுன்னா, சன்லைட் தாங்க வந்து இது வந்து பயங்கரமா அழகா இருக்கும். ஆக்சுவலி இந்த சன்லைட் அந்த சன்செட் சன்செட் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கும். நாங்க எப்பவுமே வந்து ஈவினிங் டைம்ல வந்தாச்சுன்னா, அந்த சன்செட் பக்கத்துல வச்சு நாங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது. அந்த அழகா அந்த கடலுக்குள்ள போய் மறையிற மாரி அது தெரியும். அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். நாங்க நாங்க வந்து நெறைய வாட்டி போய் பார்த்துருக்கோம். இப்போ வந்து ரீசெண்டா இத தான் இந்த வீடியோ தான் நாங்க வந்து லாஸ்ட் போனது. சரிடா இது வந்து ஒரு வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு இதுவரை நிறைய வாட்டி போயிருக்கோம். ஆனா ஒரு வாட்டியும் இந்த புத்தி வரலங்க. வீடியோ எடுக்கணும்லாம் புத்தி வரல. சரி இந்த ஆட்டை எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். நிறைய ஃபோட்டோஸும் எடுத்தோம். அதுவும் இல்லாமல் இந்த சன்செட் ஆகும்போது அப்படி எப்படிலாம் டைரக்ஷனில் எடுக்க முடியுமோ அப்போல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்தோம். ரொம்ப அழகாகவே வந்துருந்துச்சு. இன்னும் என்ன அப்படின்னாச்சுன்னா இந்த பீச்சோட ஸ்பெஷல் அப்படின்னாச்சுன்னா அந்த இடத்துல பீச் மட்டும் இல்லங்க. பக்கத்துல நெறைய ரெசார்ட்டும் இருக்கு. அதுவும் இல்லாம அந்த சிஞ்சினி பீச்ல இன்னொன்னு என்ன அப்டின்னுச்சுன்னா, நெறையா க எல்லா கடைகள் எல்லாமே வந்து சைடுல வச்சிருப்பாங்க. அப்படியே ஒரு சூரிய குளியல் போட்டோமா, ஓடி போய் வடை பாவ் சாப்பிட்டோமா, பானிபூரி சாப்பிட்டோமா, பேல்பூரி சாப்பிட்டோமான்னா செம்மையா இருக்குங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்ன அப்டின்னாச்சுன்னா, வடை பாவ்னா உயிருங்க. வடை பாவ்னா ரொம்ப பிடிக்கும். ஆ இந்த இந்த வடப்பாவ வந்துட்டு இந்த மகாராஷ்டிராவுல வந்து இந்த மும்பையில உள்ள வடப்பாவ இந்த டேஸ்ட் வந்து எங்கேயுமே வராதுங்க. அவ்வளவு வந்து வடப்பாவு டேஸ்ட்டானது வந்து மும்பை தான். நான் வந்து தமிழ்நாட்டுல கூட வடப்பாவு, பானிபூரி, பேல்பூரிலாம் விக்கிறாங்க. ஆனா அந்த டேஸ்ட் ஒரு நாளும் வந்ததில்லங்க. நான் நெறைய வாட்டி சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஆனா எனக்கு அந்த டேஸ்ட்டே பிடிக்காது. எனக்கு மும்பை வடப்பாவு தான் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப நாளைக்கு பிறகு சரிடா அப்படியே பீச் சைட்ல இருந்துட்டு வடப்பாவு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவும் நிறைவேறிச்சு. நாங்க போனோம். போயிட்டு நாங்க எங்களோட சொந்த கார்ல தான் போனோம். கார்ல போயிட்டு அங்க நிறுத்திட்டு, ஆ பசங்களும் எல்லாரும் விளாண்டாங்க. நல்லா விளாண்டுட்டு கடல்ல பையன் நல்லா ஆட்டம் போட்டான். ஆட்டம் போட்டுட்டு சரி ம் க அ க வடப்பாவு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வடப்பாவ வச்சு பீச் மேட் வேற போட்டு வச்சிருந்தோம். அத போட்டுட்டு உட்காந்துட்டோம். ஜம்முன்னு உட்காந்தாச்சு. உட்காந்துட்டு வடப்பாவு வேற சாப்பிட்டோம். செம்மையா இருந்துச்சு. எ இது வடப்பாவு வந்துட்டு என்னடா வடப்பாவு அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு அதிகமா புரியாது இத பத்தி. ஆனா வந்துட்டு இந்த வடப்பாவு வந்து நெறைய பேரோட மும்பைல வந்து 70% வந்து வாழ்றது, இந்த வடப்பாவு சாப்பிட்டுட்டே நெறைய பேர் வாழ்றாங்கங்க. அ அத சாப்பிட்டாச்சுன்னா உங்களுக்கு வயிறு பசியே வராது. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். அ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பானிபூரி. பானிபூரியும் வந்து அடுத்த லிஸ்ட்ல வச்சிருக்குது. நான் வந்து பானிபூரி தான் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும்.
அதுவும் நாங்க நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டாச்சு. சரி இன்னும் கொஞ்சம் அப்படியே சுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனாச்சுன்னா, ஒட்டகத்துல கொஞ்சம் பேர் போனாங்க. அவங்களையும் நாங்க வாய் பார்த்தோம். அந்த சைடு பார்த்தாச்சுன்னா, ம் க க குதிரை வண்டி. குதிரை வண்டியில போனாங்க. அதையும் நாங்க கொஞ்ச நேரம் வாய் பார்த்தோம். அங்கேயும் இங்கேயும் எல்லாரும் குளிச்சுட்டோம். அங்க இங்கேயுமா பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் வாய் பார்த்தோங்கங்க. வாய் பார்த்துட்டு சரி, அ இவன் வந்து அ ரொம்ப டைம் வேற ஆயிட்டு அப்படின்னு நிக்கும்போது தான், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமே அப்படின்னு. ஆக்சுவலி இங்க என்ன அப்படின்னாச்சுன்னா, வந்தவங்க யாருமே வந்து சீக்கிரமா போமாட்டாங்கங்க. ஏன்னா இவங்க வந்து ஈவினிங் டைம் தான் வருவாங்க. ஒரு 4 டூ 5 பிஎம் தான் வருவாங்க. வந்துட்டு நைட்டு 10 மணி வரை வந்து அவங்க அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணி சில பேர் சாப்பாடு கூட பண்ணி கொண்டு வந்துட்டு அங்க உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நாங்க ஹோலி டைம்ல வருவோம். ஹோலி டைம்ல காலையிலே வந்துருவோம். காலையிலே வந்துட்டு சில நேரம் சாப்பாடுலாம் பண்ணி வீட்லேருந்தே சாப்பாடு பண்ணிட்டு, அந்த இடத்துல உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு, ஒரு ஈவினிங் ஆகும்போது நாங்க வந்து வெளிய போயிருவோம். ஆனா இந்த டைம் இப்போ வந்து என்ன எந்த டைமிங் வந்தோம் அப்படின்னாச்சுன்னா, ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வேலையா பிஸின்னு சொல்றதுனால, இயர்லியா வரல முடியலங்க. ஈவினிங்கே நாங்க ஒரு 3:00 போல தான் வந்துட்டு நாங்க வந்தோம். சரி வந்தாச்சு. அதுக்கு பிறகு வேற கொஞ்ச நேரம் எல்லாம் விளாண்டோம். பையனுக்கு வேற அந்த அளவுக்கு விளையாடுறதுக்கு மூடு இல்ல. என்னடா பண்றது? அப்படிதான் ஆனா அந்த வியூ வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. ஈவினிங் 6:00 பிறகு வந்துட்டு செம்மையா இருந்துச்சுங்க. அந்த சன்செட்ட பார்க்கும்போது அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் கடல் அலைகள். ஐயோ! அந்த வேவ்ஸ பார்க்கும்போது, அந்த அலைகள பார்க்கும்போது இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் இருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நாங்க உட்காந்துட்டே இருந்தோங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆ பேசாம நைட்டு டின்னர் கூட முடிச்சுட்டே போயிரலாமோ அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "ஏம்மா கடைய பூட்டிட்டு ரொம்ப நேரம் ஆச்சும்மா, வாம்மா கிளம்பலாம்" அப்படின்னோனே, ஐயோ! போணுமா அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் போய் தான ஆகணும். அதனால சரி நான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஐயோ! ஒரு சைடு என் ஹஸ்பண்ட் வண்டிய ஓட்டிட்டு போவான். அங்க பார்த்தாச்சுன்னா, அவன் "நீ இன்னொரு சைடு ஓடி போ. இந்த வழியில இந்த சைடு போவாத. இந்த சைடுல வழி இல்ல" அப்படின்னு சொன்னான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு யூ டர்ன் எடு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போனாரு. போனாச்சுன்னா, அங்க என்ன நடந்துச்சுன்னா, மேலே ஏற மாட்டேன்னுச்சு வண்டி. சரி பக்கத்துல இருக்கவங்க என் மாமா பையன் எல்லாம் சொன்னாங்க, "சித்தப்பா நீங்க வந்துட்டு நிறுத்தாதீங்க, பிரேக் போடாதீங்க. வேகமா ஓட்டுங்க மேலே ஏறிடலாம்" அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்டும் சரி போட்டுறலாம்யா, போயிரலாம்யான்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடா தான் போனாரு. நானும் நினைச்சேன் சரி போய் ஏறிருவாரு அப்படின்னு தான் நினைச்சேன். ஒரு பேட் லக் என்னன்னாச்சுன்னா, மத்தியிலேயே வந்து இடையிலேயே வண்டி நின்னு மண்ணுக்குள்ளே ஏறிருச்சு. அப்ப நான் நினைச்சேன், ஐயோ கடவுளே! வீட்டுக்கு அழகா இதுல நின்னுட்டே போயிருக்கலாம். அதுல வேற இவங்க போலாம் போலாம் சொன்னதுனால, இப்ப வந்துச்சே தள்றதுக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இறங்கி கீழ இறங்கி வண்டிய முன்னால தள்ளல, பின்னால தள்ளனோம். பின்னால தள்ளிட்டு திரும்பவும் பின்னாலே போச்சு. சரி, இப்ப மாட்டும் வண்டிய மேல ஏத்திருவீங்களா? அப்படின்ட்டு சரி ஒரு பயமா தான் இருந்துச்சு. நாங்க சொன்னோம், "நாங்கலாம் கீழ இறங்கிர்றோம்ப்பா. நீங்க தள்ளுங்க. நீங்க ஏத்துங்க மேல" அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏத்துவாரா அப்படின்னு பார்க்கும்போது கடபடபடபடன்னு சொல்லிட்டு மனுஷன் வேகமா ஏத்திட்டாங்க. சரி ஏத்திட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்தாச்சு. வர்ற வழியில வந்துட்டு ஃபுல்லா நனைஞ்சிருந்ததுனால குளுரு குளுரு தாங்க முடியல. "அப்பா ஏசி ஆஃப் பண்ணுங்கம்மா எங்களால முடியாது" அப்படிங்க. சரி ஏதாவது சாப்பிட்றீங்களா? அப்படிங்க. "இல்ல ஒண்ணும் வேண்டாம். இல்ல வயிறு ஃபுல்லு" அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாங்களும் போலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு இருந்தாலும் ரொம்ப டயர்டா இருந்துச்சு. இந்த ட்ரிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் கடற்கரைன்னா கடற்கரை தாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து சாப்பிட இது அது கடல் அலைகள பார்க்கும்போது கண்டிப்பா வந்து நம்ம மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். எதையுமே வந்து நம்ம நினைக்க மாட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அப்படி ஒரு இது கடவுளோட அற்புதமான படைப்புல வந்துட்டு இதுவும் ஒண்ணு போல. ஆ அந்த கடல் அலைகள் தான் நான் வந்து ஒண்ணு யோசித்தேன். என்ன யோசித்தேன் என்னாச்சுன்னா, "எப்படிடா இவ்வளோ பெரிய குழிக்குள்ள தண்ணிலாம் கிடக்குது. இந்த தண்ணியெல்லாம் வெளிய வர மாட்டேங்குதே!" அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதெல்லாம் தண்ணியெல்லாம் வெளிய வந்துச்சுன்னா நம்ம உயிரோட இருக்க முடியுமா? கண்டிப்பா உயிரோட இருக்க முடியாது. இருந்தாலுங்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அது எல்லாமே கடவுளோட கட்டளைக்கும் இதுக்கும் ஆணைக்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் அதெல்லாம் கடக்குது போல. அதெல்லாம் வெளிய வந்துச்சுன்னா எல்லாரும் இருக்கிற இடத்துல தான் இருக்கணும் போல. அதெல்லாம் வெளிய வந்துச்சுன்னா நம்ம உயிரோட இருப்போமா? அப்படின்னு யோசிச்சேன். ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. அந்த அலைகள் வர 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 ஒரு ஈவினிங் ஆகும்போது வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னாச்சுன்னா, அந்த தண்ணிலாம் வந்து உள்ள இழுத்துட்டு போக ஆரம்பிச்சுருச்சு. முதல்ல நாங்க வந்து ஒரு 2 மணி, 3 மணிக்கு வரும்போது வந்துட்டு நல்லா தண்ணி எல்லாம் அடிச்சு, அடிச்சு வெளிய வந்துட்டே இருந்துச்சு. நாங்களும், "ஐயோ! இது என்னடா பெரிய, பெரிய வேவ்ஸா வருதே!" அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். "நெறைய தண்ணி வருதே!" அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு ஒரு 5:00 ஆகும்போது வந்து 5:30 ஆகும்போது வந்து தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம், கொஞ்சமா வந்துட்டு தானே வந்து உள்ள போக ஆரம்பிச்சுருச்சு. அ
சில டைம்ல இந்த பீச் என்ன அப்படி இருக்கும்னாச்சுன்னா, சில டைம்ல இதுல தண்ணியே பார்க்க முடியாதுங்க. ரொம்ப உள்வாங்கி போய் உள்ளா போய் கிடக்கும். நெறைய வாட்டி இது வந்து பீச்ச பார்க்கலான்னு வந்துட்டு, இந்த தண்ணி என்னடா இப்படி உள்ள போய் கிடக்குது? தண்ணி ஒண்ணுமே இல்லையே! சரி நம்ம கொஞ்சம் போய்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நடந்து போயிருக்கோம். ஆக்சுவலி இந்த பீச்ல வந்து அதிகமா வந்து ஆழம் கிடையாதுன்னு நெனைக்கிறேன். கண்ணு கெட்டின தூரம் வர வந்துட்டு நாங்க நெறைய வாட்டி நடந்து போயிருக்கோம். சில சமயம் அதுல நண்டுலாம் ஓடும். சில சமயம் நண்டும் பிடிச்சிருக்கோம். நெறைய பிடிச்சிருக்கோம். ஆ இந்த மும்பைல இந்த பீச் வந்து ரொம்ப வந்துட்டு ஃபேமஸான பீச்சு. அதுவும் இல்லாம இந்த பீச்சுக்கு வந்து இந்த மும்பைலேருந்து இப்ப கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, 100லேருந்து 130 கிலோமீட்டர் தூரத்தில இருக்குங்க. நாங்க பொய்சர்ல தாராபூர் பொய்சர்ல இருக்கிறதுனால, நாங்க வந்துட்டு ஒரு 15, 20 மினிட்ஸ்ல வண்டி எடுத்துட்டு வந்தாச்சுன்னா, நாங்க ரீச் ஆயிருவோம். ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்க இந்த பீச்சுக்கு போயிருக்கீங்களா? போயிருந்தாச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ம். அம்மா வாரீங்களா? நாங்க வந்து லீவு டைம்ல வந்து போற பீச் வந்து இந்த பீச் தான். நீங்க வந்து வெக்கேஷன் டைம்ல இல்லன்னாச்சுன்னா, வீக் எண்டுல வந்து எந்த பீச் போவீங்க? நீங்க வந்துட்டு விரும்பி சாப்பிடுற பீச்ல வந்து விரும்பி சாப்பிடுற ஃபுட் எது? எனக்கு வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இனி அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த வீடியோல பார்க்கும் வரை டாடா, பாய் பாய். சீ யூ.